இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஆஷாட நவராத்திரி தேதி, முக்கியத்துவம் மற்றும் பூஜை முறைகள். அம்பிகை வழிபாட்டிற்குரிய 9 நாட்கள் கொண்ட விசேஷமான பண்டிகை நவராத்திரி ஆகும். ஒரு வருடத்தில் சைத்திர நவராத்திரி, ஆஷாட குப்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, மகா குப்த நவராத்திரி என 4 நவராத்திரிகள் வருகின்றன. இதில் ஆடி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்தது. இது லலிதா மகா திரிபுர சுந்தரியின் போர்ப்படை தளபதியான வாராகி அம்மனை வழிபடுவதற்குரிய மிக விசேஷமான காலமாகும். தீராத கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, எதிரிகள் தொல்லை, வழக்குகள் மற்றும் தீய சக்திகளின் பாதிப்பால் அவதிப்படுபவர்கள் இந்த நாட்களில் வாராகி தேவியை மனமுருகி வழிபட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் பெரும் மாற்றமும் வளமும் உண்டாகும். ஆஷாட நவராத்திரி 2026 தேதிகள். இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி திருவிழா ஜூலை 15, 2026 அன்று தொடங்கி ஜூலை 23, 2026 வரை 9 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. ஜூலை 15 நாள் 1 கலச ஸ்தாபனம் மற்றும் சைலபுத்திரி பூஜை. ஜூலை 16 நாள் 2 பிரம்மச்சாரிணி பூஜை. ஜூலை 17 நாள் 3 சந்திரகாந்தா மற்றும் கூஷ்மாண்டா பூஜை. ஜூலை 18 நாள் 4 ஸ்கந்தமாதா பூஜை. ஜூலை 19 நாள் 5 காத்தியாயினி பூஜை. ஜூலை 20 நாள் 6 காலராத்திரி பூஜை. ஜூலை 21 நாள் 7 துர்காஷ்டமி, மகா கௌரி மற்றும் சண்டி பூஜை. ஜூலை 22 நாள் 8 சித்திதாத்ரி பூஜை. ஜூலை 23 நாள் 9 நவராத்திரி பாரணை நிறைவு. வீட்டில் பூஜை செய்யும் எளிய முறை. உங்கள் வீட்டில் வாராகி அம்மனின் சிலை அல்லது படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம், மஞ்சள் மற்றும் நறுமணமிக்க மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். படம் இல்லாதவர்கள் ஒரு பித்தளை அல்லது வெள்ளி சொம்பில் கலசத்தில் தூய நீர் நிரப்பி அதில் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம் இட்டு மாவிலைகள் மற்றும் தேங்காய் வைத்து கலச ஸ்தாபனம் செய்யலாம். இந்த கலசத்தையே வாராகி அன்னையாக ஆவாகனம் செய்து 9 நாட்களும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நெய் விளக்கேற்றி மனதார வழிபட வேண்டும். சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம். பூஜையின் போது லலிதா சகஸ்ரநாமம் அல்லது துர்கா சப்தசதி பாராயணம் செய்வது நல்லது. குறிப்பாக வாராகி அம்மனுக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் தியானிக்க வேண்டும். ஓம் ஷியாமலாயாயை வித்மஹே ஹலா ஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். படைக்க வேண்டிய நைவேத்தியங்கள். பிரசாதம். வாராகி அம்மனுக்கு கிழங்கு மற்றும் உளுந்து சார்ந்த உணவுகள் மிகவும் பிரியமானவை. இந்த 9 நாட்களில் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சர்க்கரை வள்ளி கிழங்கு, மாதுளம்பழம், கருப்பு உளுந்து, வடை மற்றும் புதுமையான இனிப்பு வகைகளை அன்னையின் பாதங்களில் நைவேத்தியமாக படைத்து தீபாராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யலாம். கேட்ட வரங்களை வழங்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். வாராகி காயத்ரி மந்திரம். ஓம் ஷியாமலாயாயை வித்மஹே ஹலா ஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். வாராகி மூல மந்திரம். ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி ஸ்வப்னம் டை டை ஹீம்பட் ஸ்வாஹா. வாராகி மந்திரம். ஓம் ஐம் க்ளெலம் ஐம் நமயா பகவதி வார்த் தாளி. வார்த்தளி வாராகி வாராஹமுகி வராஹமுகி. அந்தே அந்தினி நம, ருத்தே ருந்தினி நம, ஜம்பே ஜம்பினி நம, மேயாஹே மேயாஹினி நம, சதம்பே ஸ்தம்பினி நம, சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம். சர்வவாக் சித்த சதுர்முக கதி ஜிஹ்வாஸ்தம்பனம் குரு குரு. சீக்கிரம் வசியம் ஐம் க்ளலம் ஐம் டே 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 ஹியூம் அஸ்த்ராயபட் என்று சொல்லி வழிபடலாம். ஓம் வாம் வாராகி நம், ஓம் ட்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம் எனும் மந்திரத்தை 108 முறை ஜபித்து தேவியை வணங்கித் தொழுதால் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகும்.